அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குணசேகரன் திருதி தான் வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் எதிர்பார்த்தாங்க. ஆனா குணசேகரன் கடைசி வரையும் திருந்தவே போறதில்ல. அவர் பாத்தீங்கன்னா சாமியார் வேடத்தோட வீட்டுக்கு வராங்க. அங்க எல்லாரும் ரொம்பவே எதிர்பார்ப்போட இருக்காங்க. அதாவது குணசேகரன் எப்படி வருவாருன்னு சொல்லிட்டு குணசேகரனை பார்த்ததும் எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இப்படிப்பட்ட ஒரு கோலத்துல வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்பயும் குணசேகரன் அடங்கல. என்ன எல்லாரும் நான் எப்ப வருவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எப்ப வீட்டை விட்டு வெளியில போலான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல நம்ம கதிர் பாத்தீங்கன்னா ஆமாமா வீட்டை விட்டு வெளியில போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஆனா உங்களோட அனுமதிக்காகலாம் இங்க யாரும் காத்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் ரொம்பவே அழகா எடுத்து சொல்றாங்க. சோ குணசேகரனுக்கு இந்த அசிங்கமே போதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா கதிர் ஒரு டைம் கூட நம்ம குணசேகரனை எதிர்த்து பேசுறதுல உங்களுக்காகலாம் நாங்க வெயிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே குணசேகரன் நல்லா தெரிஞ்சுக்கலாம். சரி நம்மள என்னடா இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரனோட மனசுல குத்துது. சோ எது எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு இவங்க எல்லாம் என்ன ஆட்டம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாம். கூடிய சீக்கிரத்துல இந்த குணசேகரன் யாருன்னு சொல்லிட்டு காமிக்கு தானே போறேன். அப்பதான் அவங்களுக்கு தெரிய போகுது ஏன்டா குணசேகரனை பகச்சுக்கிட்டான் அப்படின்ற அளவுங்களுக்கு இவங்களை எல்லாருமே நான் அலைய வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் மனசுல பல எண்ணங்களோட வச்சிட்டு இருக்காரு. சோ அடுத்ததா குணசேகரன் என்ன செய்ய போறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.